ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மாரி செல்வராஜ் ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படத்தை பத்தி பேசியிருந்தாரு. அந்த படம் அவருக்குள்ள நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்கிறதையும் சொன்னாரு. ஹோம் பவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இதில் ஒரு 2-3 டேஸ் தூங்கல. நான் எதிர்பார்க்கவே அந்த படம் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. இப்போ கொரோனாவோட காலகட்டத்தை சாமானிய மனுஷங்களோட அந்த வாழ்க்கையை அவங்க கடந்து வந்த விதத்தை நம்ம எப்படி ஏதோ கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அது பயங்கரமாக கொடுத்துச்சு அந்த படம். நீரஜ் கைவான் டைரக்ட் பண்ணி 2025 ரிலீஸ் ஆன இந்த ஹோம் பவுண்ட் இந்தியாவில் இருந்து ஆஸ்காருடைய பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிமுக்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆஸ்காருடைய டாப் 5 நாமினிஸில் இது செலக்ட் ஆகாமல் போயிடுச்சு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு சின்ன கிராமத்தில் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரில் ஒருத்தர் முஸ்லீம், இன்னொருத்தர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவர். அவங்க 2 பேர் குடும்பத்து மேலேயும் ஊர் மக்கள் பாகுபாடு காட்டுறதுனால இந்த ஊருக்கு முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணும்னு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அதுல கடைசி அவங்க எழுதுற போலீஸ் எக்ஸாம்ல ஒருத்தர் பாஸ் பண்ணிடுறாரு, இன்னொருத்தர் பாஸ் பண்ணாம போயிடுறாரு. அதனால நடக்கக்கூடிய விளைவுகளும் கொரோனாவும் இவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த நடிகர்களோட நடிப்பு தான். ஷோயிப் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச இஷானும், சந்தன் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச விஷாலும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க 2 பேர் தவிர சந்தனுடைய அம்மாவா நடிச்சிருந்த ஷாலினி வட்சா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஜான்வி கபூர் சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சந்தனுடைய தங்கச்சியா நடிச்ச ஹர்ஷிகாவோட ரோலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துடைய அடுத்த பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துடைய கேமரா ஒர்க். பிரதீக்ஷாவுடைய கேமரா ஒர்க் இந்த படத்துடைய மூட ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தது. என்னதான் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை இது கொடுக்காம இருக்காது. பர்டிகுலரா கொரோனா காலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நடந்த கஷ்டங்களை விவரிக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே நம்மளை ரொம்பவே உருக வச்சிருக்கும். அமித் திரிவேதியோட சாங்ஸும் நரேன் பெனிடிக்டோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தை அதிகமான பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு நிரப்பாம எங்கெங்க தேவையோ அங்க மட்டும் அவங்க கொடுத்திருந்தாங்க. என்னதான் இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்ட் கிடைக்கலனாலும் மெல்பர்ன், வார்சா, டொரண்டோ இங்கெல்லாம் அந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஹிந்தியில இந்த மாதிரி டாபிக்ஸை பேசக்கூடிய படங்கள் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். அதை இந்த படத்துல நீரஜ் கைவான் ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. இதே டாபிக்ஸ் டச் பண்ற நிறைய ஹிந்தி படங்கள் இருந்தாலும் டைரக்டர் அனுபவ் சின்ஹா டைரக்ட் பண்ண ஆர்டிகல் 15 மல்க் அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் சூப்பரா இருக்கும். இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.